ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் தினசரி மொபைலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மார்ச் மாதம் 14ஆம் நாள்ங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க. காரடையான் நோன்பு தினம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இது தவிர ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கையும், 8ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு திடீர்னு சர்ப்ரைஸான சில வெற்றிகள் சேரக்கூடிய, எதிர்பாராத நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க. எனவே சிறந்த ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அதிர்ஷ்ட காத்து இன்னைக்கு உங்க பக்கம் வீசுதுன்னு சொல்லலாங்க. திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கணும். இந்த வியாபாரம் சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாமே குறைந்து வியாபாரம் நல்லா சூடு பிடிக்குங்க. அதன் மூலமாக வியாபார ரீதியாக நல்ல தனலாவும் உங்களுக்கு உருவாகும். எனவே எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிங்க, இப்போ அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசிட்டு இருக்குது. அதனால அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய விஷயங்கள் உங்கள் வியாபாரத்துக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் மற்றும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் சூப்பரான ஒரு நாள். இந்த தினம் வாழ்க்கை துணையின் வழியில் திருமணமான நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சி கொண்டு தரும். உங்க செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிதமான ஒரு வேகம் கூடுங்க. அதனால உங்க காரியங்களை மிகச் சுலபமாக வேகமாக முடிக்கக்கூடிய துரிதமான காரிய வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு உருவாகிறது. அந்த வாய்ப்புகளையும் நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த தினம் வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது குறித்த விஷயங்களை தாராளமாக ஈடுபடலாங்க. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும். இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. குறிப்பாக வெளியூர் சம்பந்தமான வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க, அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுனால உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. கிடைக்கக்கூடிய உதவிகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல உயர்வையும் கண்டிப்பாக பெற முடியும். நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளை இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. இந்த ஆயிலான ஃபுட்டு, காரமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். இந்த தினம் முதலீடுகள் தாராளமாக செய்யலாங்க. ஆனால் சரியான ஆலோசனைகளை பெற்று சரியான முதலீடுகள் செய்யும் போது நீங்க அதிகமான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்க தான் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்க கூடாதுங்க. அந்த மாதிரி மனப்பான்மையில நீங்க விட்டுவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைத்து நீங்க காரியங்களில் ஈடுபடும் போது இந்த தினம் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. மேலும் உங்க குடும்ப உறுப்பினர்களை எல்லையில்லாத ஆனந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சில தவறான புரிதல் உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில பொறுமை தேவை. நல்ல ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்கு நேரத்தை நீங்க ஒதுக்கணுங்க. உங்க காதலர் கூட உட்காந்து பேசுங்க. உங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய புரிதல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீங்க சிறந்த வகையில் நல்ல காதல் உறவுகளை வலுப்படுத்த முடியும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த தினம் உங்க அலுவலக பணிகளில் நீண்ட காலமாக நீங்கள் யோசித்திருந்த சில பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சில மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. அது முக்கியமான மாற்றங்களாக அமையலாம். அதன் மூலமாக உத்தியோக பணிகள் இன்னும் சிறப்பாக மாறுங்க. இந்த தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்கிறதுக்கு இந்த நாளை நீங்க கழிக்கலாங்க. அதன் மூலமாக இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த தினம் நீங்க யார்ட்டையாவது நகைச்சுவை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு பழைய விஷயங்கள் ஞாபகம் அதன் மூலமாக வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடுங்க. அதனால யாருக்கூடையும் வாக்குவாதங்கள் தவிர்க்க வேண்டாம். நகைச்சுவை உணர்வோடு பேசுறது நல்லதுதான். அதையே அப்படியே மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியங்க.
பிரச்சனைகள் வர மாதிரி இருந்து தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் அந்த பேச்சை கட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான ஒரு நாளுங்க, செல்வாக்கு கூடும். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அலுவலக பணிகள் வியாபாரத்திலும் நல்ல செல்வாக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் ரீதியாக நல்ல அனுபவங்கள், புதிதாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்து தோள் கொடுத்து உதவ முன் வருவாங்க. நண்பர்கள் உதவியை நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸான நபர்களுடைய ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அது உங்களது முன்னேற்றத்திற்கான நல்ல வழிமுறையாக அமையுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமணமானவர்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத விஷயங்களை பேசி வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. ஏற்கனவே வந்து ஓஞ்சு போன சண்டைகள் மீண்டும் வரலாம். அதனால இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உங்கள் வாழ்க்கை துணைகளை உட்காந்து பேசுங்க. அட்லீஸ்ட் இரவு உணவையாவது உட்காந்து ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நம்ம கடகராசி என்பர்களுக்கு ரெட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 1 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை, அதாவது உங்கள் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸான சூழ்நிலையெல்லாம் மறைந்துவிடும். அதனால் வியாபாரம் சூடுபிடிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரம் தொடர்பான பணிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கலாங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் காரியங்களில் வேகம் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சொல்லலாங்க. உங்கள் செயல்பாடுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல புதிதாக வேகம் கூடும். அதனால உங்களால் நிறைய காரியங்களை இன்றைக்கி சாதிக்க முடியும். மேலும் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் தேவையான ஒத்துழைப்பும் வந்து சேர்றதுனால உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் வெளியூர் சம்பந்தமான வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சி செய்தால் அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உதவிகள் எல்லாமே கை கிடைக்கிறதுனால அந்த உதவிகள் மூலமாக நல்ல ஏற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வேலைவாய்ப்புக்காக இன்டர்வியூ இன்னைக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக அதை அட்டன் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.